காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளின் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ மாண்டஸ் புயல் கடந்து சென்ற பிறகு விமான நிலையம் அமைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. என்ன கள விவரம்? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? திலகவதி, சென்னை நகரத்தின் பெருவளர்ச்சி மற்றும் வருங்கால விமான போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் சென்னைக்கு அருகே 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூருக்கு அருகே 4563 ஏக்கர் பரப்பில் புதிய பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கைகள் மற்றும் திட்ட அறிக்கைகள் போன்றவற்றை கடந்த 2 வருடமாக தயாரித்தன. இந்நிலையில் இந்த விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூரை சுற்றியுள்ள 13 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டது. 13 கிராமங்களில் இந்த மாண்டஸ் புயலுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த 13 கிராமங்களை சுற்றி மொத்தமாக 11 நீர்நிலைகள் உள்ளது. புதிய தலைமுறை எடுத்த அந்த பிரத்யேக பருந்து பார்வை காட்சியில் நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். வயல்வெளிகளுக்கு இடையே சுற்றிலும் நீர்நிலைகள் நிறைந்து காணப்படும் அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. மொத்தமாக 11 நீர்நிலைகள் பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைய உள்ள இந்த பகுதிகளில் அமைந்துள்ளன. குறிப்பாக ஏகனாபுரம் ஏரி, பரந்தூர் ஏரி, நெல்வாய் ஏரி உள்ளிட்ட ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி தண்ணீர் வயல்வெளிகளுக்குள்ளே செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த காட்சிகளில் தெளிவாகவே வயல்வெளிக்குள் நீரானது அழித்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த ஏகனாபுரம் ஓடை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஓடையில் உள்ள தண்ணீர் நேரடியாக கொசஸ்தலை ஆற்றில் கலப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விமான நிலையத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள 4563 ஏக்கர் நிலங்களில் 30% நிலம், அதாவது 1100 ஏக்கர் அளவிற்கு நீர்நிலைகளால் சூழப்பட்டு இருக்கிறதாக இங்குள்ள கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அதாவது இந்த நீர்நிலைகள் 900 ஏக்கர் அளவிற்கு இதுவே விமான நிலையம் பயன்படுத்தப்படும். அதாவது விமான நிலையம் கட்டுமான பணிகளில் இந்த நீர்நிலைகள் மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து இங்குள்ள அதாவது பரந்தூர் ஏகனாபுரம் கிராம மக்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். இந்த பொதுவா 135வது நாளா நீங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க பரந்தூர் பசுமை விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. இந்த மாண்டஸ் புயலோட தாக்கத்தினால இந்த பல பகுதிகள் நீர்னால சூழப்பட்டிருக்குது. சோ என்ன உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. விமான நிலையம் இப்ப இது மத்திய மாநில அரசால் அறிவிக்கப்பட்ட இந்த பசுமை விமான நிலைய திட்டத்தினுடைய வரைபடத்துக்குள்ள வரக்கூடிய பகுதி. நாங்க இப்ப நம்ம நிற்கிறது ஏகனாபுரம் கிராமத்தினுடைய குடியிருப்பு சார்ந்த விவசாயம் சார்ந்த இந்த ஓடை பகுதி. இது குடியிருப்புக்கு விவசாயத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஓடை பகுதி. இந்த ஓடை பகுதியானது பரந்தூர் மற்றும் மற்ற ஏரிகளுடைய அதிகப்படியான களங்கள் எனப்படுகின்ற வடிகால் அந்த நீரானது இந்த ஓடையில் தான் சென்று கொசஸ்தலை ஆறை அடையும். இப்பொழுது இப்படிப்பட்ட நீங்கள் நேரடியாக நாம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த நீரானது வெள்ளப்பெருக்கு நேற்றைய நிலையில் இன்னும் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. எப்பொழுது வேண்டுமானால் ஏரி நிரம்பிய நிலையில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு இந்த ஓடையில் தான் செல்லும். இந்த ஓடையில் இருந்து செல்லுகின்ற வெள்ளப்பெருக்கு கொசஸ்தலை ஆற்றை அடையும். இந்த இடத்தில் தான் 2 ஓடுதளங்களுக்கு அதாவது அவர்கள் வரைந்திருக்கின்ற வரைபடத்தின்படி ஏற்கனவே கலியேரி ஏகனாபுரத்தினுடைய கலியேரியில் ஒரு ஓடுதளமும் ஏகனாபுரின் வயலேரியில் ஒரு ஓடுதளமும் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த 2 ஓடுதளங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த ஓடை பகுதியை தான் இவ்வளவு நீர்பெருக்கோடு ஓடுகின்ற இந்த வெள்ளப்பகுதியை இவர்கள் எப்படி அணை அதாவது காம்பவுண்ட் சவரை எழுப்பி அல்லது இதன் ஓடைக்குள்ளே எப்படி அவர் விமான நிலையத்தை அமைக்க முடியும்? இது சாத்தியமில்லை. ஆனா நீங்க சொல்லுங்க, பொதுவாவே இந்த பருவமழை காலத்துல இந்த பரந்தூர் பகுதிகளில் மழை அளவு எப்படி இருக்கும்? விமான நிலையம் கற்ற அளவுக்கான வசதி இது இருக்கும் நினைக்கிறீங்களா? இதோட நில அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதனுடைய நில அமைப்பு நீர் பகுதி புரிந்த அமைப்பு தான். மண் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சாயல் கூட அதாவது பில்டிங் கட்டுற அளவுக்கு இங்க கிடையாது. இந்த ஓடை கட்டுற அளவுக்கு கிடையாது. எல்லாமே ஓடை தண்ணீர் தான். எந்த நேரமும் தண்ணீர் போகக்கூடிய அந்த பகுதி இது. அதாவது மழை அதிகமானால் இந்த பகுதி வெள்ளக்காடாக சுற்றுப்புறாகவும் வெள்ளக்காடாக தான் இருக்கும். அதனால இது உகந்ததா இல்லை. இதை தான் நாங்க தெரிவிச்சுக்க விரும்புறோம். தொடர்ச்சியாக இன்று முழுவதும் அந்த மேக சூழ்ந்து காணப்படுகிறது. எனவே தண்ணீரின் அளவு மேகம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. பரந்தூர் பகுதியை சுற்றி மட்டும் 13க்கும் மேற்பட்ட அந்த கிராமங்கள் விமான நிலையத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 11 நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டி தற்போது அந்த வயல்களுக்குள் தண்ணீர் செல்லும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம் இப்போது நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியில் தான் பரந்தூர் பசுமை விமான நிலையத்தின் ஒரு ஓடு பாதையே அமைய உள்ளது. விமான நிலையத்தின் ஒரு ஓடு பாதை அமைய உள்ள இந்த பகுதியை தான்
தான் நேரடியாக தற்போது இந்த புதிய தலைமுறை காட்சிப்படுத்தி வருகிறோம். வயல்வெளி அதோடு சேர்ந்து இந்த நீர்நிலைகளும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட போர்ஸே வந்து நம்மளால பார்க்க முடியும். எனவே வந்து இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகளால சூழப்பட்டிருக்கு. எனவே விமான நிலையம் அமைப்பதற்கும் விமான நிலையம் ஏற்படுத்துவதற்கும் இந்த பகுதி வந்து உகந்ததா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத வந்து முழுமையாக வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் வந்து இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான சர்வதேச புள்ளிகள் வந்து கோரப்பட்டுள்ள நிலையில வந்து வர்ற 20ஆம் தேதி வந்து அதற்கான சென்னையில வந்து சர்வதேச புள்ளிகள் சம்பந்தமான என்னென்ன வரையறைகள் வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் அமைய உள்ளது அப்படிங்கிற ஆலோசனை கூட்டமும் நடைபெறுது. எனவே தமிழக அரசு வந்து இந்த பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பது சரியான விஷயமா, சாத்தியக்கூறு அறிக்கையை மறுபடியும் வந்து அவங்க வந்து மறுபடியும் ஆய்வு செய்து இந்த பகுதியில மழை காலத்துல தண்ணி தேங்குமா, ஓடுதளம் அமைக்க முடியுமா அப்படிங்கறத ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் விவசாய பூமியாகவும் நீர்நிலைகளாலும் சுற்றுச்சூழல் நிறைந்த பகுதியாகவும் சூழ்ந்திருக்கும் இந்த பகுதிகளை காப்பாற்ற வேண்டும். பன்னெடுங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எனவே எங்களுடைய நிலத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். சென்னை விமான நிலையம் அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு அளிக்கிறோம். ஆனால் வந்து இந்த பகுதியில் இல்லாமல் தரிசு பகுதியில் அமைப்பதற்கு அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள். திலகவதி, ஓடுபாதை அமையவிருப்பதாக சொல்லப்படும் பகுதியே ஒரு ஓடை போலதான் காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரிகிறது. இப்ப பரந்தூர் விமான நிலைய செயல்பாடு இந்த திட்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? நம்ம பிளானிங், டிசைனிங் அப்படின்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா பாலவெற்றிவேல்? இப்போ இது என்ன ஸ்டேஜ்ல இந்த திட்டம் இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரந்தூர் பசுமை விமான நிலையம் வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் இடையில் சரியாக சொல்ல வேண்டும் பெங்களூர் ஹைவேஸ்ல இருந்து 3 கிலோமீட்டர் இடதுபுறத்தில் வந்து இந்த விமான நிலையம் அமைய உள்ளது. அதாவது எதுக்காக இந்த லொகேஷன்ல அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, உரக்கடம் உள்ளிட்ட அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பிளஸ் சிப்காட் இங்க இருந்து வர்றவங்களுக்கான போக்குவரத்து வசதி, அதாவது விமான போக்குவரத்து வசதியை மேம்படுத்துறதுக்காகவும் பெங்களூருக்கு இணைப்பதற்காகவும் இந்த பகுதி வந்து சரியாக இருக்கும். அதாவது சென்னை நகரத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து புதிய தலைமுறை தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். சர்வதேச அளவில் உள்ள நகரங்கள்ல இருந்து அதோட விமான நிலையங்கள் எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாலேயே வந்து பெங்களூர்ல தான் 36 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஆனா இங்க பரந்தூர் விமான நிலையம் 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரை இதோட சாத்தியக்கூறு அறிக்கைகள் முழுமையாக முடிவடைந்துள்ளது. திலகவதி, குறிப்பாக வந்து விமான ஓடு பாதைகள் அமைவதற்கான இடங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இப்போது நாம இருந்து கொண்டிருக்கிற இந்த ஏகனாபுரம் கிராமம், இந்த கிராமத்துல வந்து மொத்தமா வந்து 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. இந்த விமான நிலையம் இங்க அமையுது அப்படின்னா அந்த ஏகனாபுரம் மொத்த கிராமமும் இங்க வந்து அவங்க மக்கள் வந்து காலி செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். சோ வந்து முதல் சாத்தியக்கூறு அறிக்கைகள் வந்து தற்போது வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. மேலும் சென்னை பசுமை விமான நிலையத்தை பொறுத்தவரை 2 ஓடு பாதைகள் மற்றும் விமான தளங்கள் மற்றும் பயணிகள் பயன்படுத்துவதற்கான தனித்தனி அறைகள் வந்து அமைக்கப்பட உள்ளன. அதோடு சேர்த்து விமானங்களை பராமரிப்பு செய்வதற்கான தளங்களும் இங்கு அமைக்கப்பட உள்ளன. எனவே அதற்கான 500 ஏக்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக 4500 ஏக்கரில் வந்து அந்த சாயில் டெஸ்ட் எனப்படுகின்ற அந்த மண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்து நில அளவை போன்றவை அது சம்பந்தமான முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. மற்றபடி வந்து நிலங்களை மீட்டெடுக்கிறது, கையகப்படுத்துறது அந்த மாதிரி பணிகளை இதுவரையும் தொடங்கல அப்படின்னு சொல்லி இங்க உள்ள பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா 4563 ஏக்கர் பரப்புல உள்ள நிலத்துல 2300 ஏக்கர் அளவுல உள்ள நிலம் வந்து விவசாய நிலமா இருக்குது. மீதி உள்ள 1500 ஏக்கர் நிலம் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலையினால சூழ்ந்து இருக்குது. எனவே இந்த நிலப்பகுதிகளில் வந்து எந்தெந்த பகுதிகளில் விமான ஓடு பாதைகள் அமைய போகுது, எந்தெந்த பகுதிகளில் வந்து பயணிகள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சர்வதேச புள்ளிக்காக இது வந்து தயார் நிலையில இருக்குது. திலகவதி, விரிவான கள விவரங்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி பாலவெற்றிவேல். 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு முறைப்படி தொடங்கப்பட்டது. அப்போது முதல் பல இயற்கை சீற்றங்களில் புதிய தலைமுறை மக்களோடு நின்றுள்ளது. அவ்வாறு கடந்து வந்த புயல்களையும் வறட்சியையும் பார்க்கலாம்.